ஹலோ டைட்டன் ப்ரோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து 1 விசஸ் 1 விசஸ் 1 விசஸ் 1 M416ஐயும் எஸ்கேடிவ்லையும் வச்சுட்டு எப்படி வந்து ஒரு வாவ் மேப் கிரியேட் பண்றது. நீங்க ஒரு வாவ் கிரியேட்டரா இருக்கீங்க. உங்களுக்கு தமிழ்ல எப்படி வாவ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வாவ் எப்படி பண்றது அப்படின்றது வந்து தமிழ்ல சொல்லி கொடுக்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எப்படி வந்து வாவ் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ஸ்டார்ட் பட்டனுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வாவோட யூசர் ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வாவ் கிரியேட்டர்ஸ் வந்து எனேபிள் பண்ணி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது டேட்டா வரும். இல்லை அப்படின்னா அதை அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. வித்தின் அ மந்த் அது வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ ஜஸ்ட் வந்து இந்த கிரியேட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து அகெயின் கிரியேட்டை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து லாட் ஆஃப் எம்டி மேப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த மேப் எடுத்துக்கலாம். ஸோ கிரியேட் ஜஸ்ட் உள்ளே போகும். ஸோ எந்த ஒரு வாவ் கிரியேஷன்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணாலும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் அது வந்து வாவ் பாலிசிஸ் கீழே தான் இருக்கணும். ஸோ எந்த ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறக்கூடாது, பேட் சயின்ஸ் இருக்கக்கூடாது, அண்ட் கவர்மெண்ட் ரிலேட்டடாக எந்த ஒரு சயின்ஸையும் அதை ரெப்ரசென்ட் பண்ணாத அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அப்போனா தான் உங்களுடைய மேப்ஸ் வந்து டக்குன்னு வந்து பப்ளிஷ் ஆகும். இல்லை அப்படின்னா ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் அகைன் வந்து ரீசெக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து எப்படி வந்து M416ஐயும் வச்சுட்டு அண்ட் எஸ்கேட்டோவில் வச்சுட்டு ஒரு டீமாக போய் 4 பேர் சேர்ந்து விளாட்லாம். ப்ளஸ் ரேண்டம் பிளேயர்ஸும் வருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு பேசிக்ஸ் டெம்ப்ளேட்லேருந்து ஆரம்பிக்கிறோம் பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் செட்டப் இருந்தால் ஈஸியாக எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த 4 இதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிரியேஷன் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் பண்ணுறதோட சேர்த்து நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும். இல்லை வேறு செட்டிங்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் வந்து அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. நான் இது ஸ்க்ரோல் பண்ணுறேன். இது எல்லாமே செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட்டோ சேவிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணிட்டு வெளியே போகும்போது எல்லாமே டெலீட் ஆயிரும். அப்புறம் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த ஃப்ளையிங் இருக்குது தெரியுமா, இதை வந்து வெரி ஃபாஸ்ட் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் இனிஷியலாக நான் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப வேகமாக இருக்குது ப்ரோ கைரோவில் பார்க்கும்போது அப்படின்னா நீங்கள் நார்மல் இல்லைனா ஃபாஸ்ட் வச்சுக்கோங்க. ஸ்லோ மட்டும் வச்சுக்கிறாங்க ஏன்னா ரொம்ப இதாக இருக்கும். நம்ம எராங்கிள் மேப் கிளிக் பண்ணும் போதெல்லாம் இங்கேருந்து ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து உள்ளே போகிற மேப்புக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல் பாக்ஸ்குள்ளே போயிட்டு எக்ஸ்பேண்டு கொடுத்துருங்க. எக்ஸ்பேண்ட் கொடுத்தோன்னே பில்டிங் இன்டீரியர் பார்ட்ஸ்ன்னு இருக்கா, இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளோர் கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து ஃப்ளோர் 1 அப்படின்றத கிளிக் பண்ணி இங்கே வச்சிடலாம். ஸோ ஃப்ளோரை நம்ம எடுத்து இங்கே வச்சாச்சு. ஸோ இந்த ஃப்ளோருக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த டூல்ஸ் ஐக்கான், இந்த டூல்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாட் ஆஃப் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நம்ம வந்து பிளாக் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இது சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி வச்சுட்டு இதை காப்பி பண்ணி 1 2 3 4 அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம வேறு கலர் கொடுத்துக்கலாம் ஃபார் ரெஃபரன்ஸ்க்கு. இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு இது சைடில் வந்து இந்த மாதிரி டவுன் ஆகிற மாதிரி ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துக்கிட்டே இருக்கும். இதுவே உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து நீங்கள் கிரிட்டு போட்டு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதுக்கப்புறம் கிரிட்டு எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக நம்ம போட்டாச்சு. அடுத்து இங்கே 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 ஒன்று, இங்கே ஒன்று, அடுத்து இங்கே ஒன்று. அங்கே பாருங்களேன், அங்கே ஒன்று விட்டுட்டேன். இது பாருங்க, இதை விட்டாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சுற்றி வந்து வால் வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம பிளேயர்ஸ் வந்து வெளியே எங்கேயும் ஓடிடக்கூடாது, இதுக்குள்ளேயே விளாடணும். ஸோ இதுக்கு வந்து லாட் ஆஃப் வால்ஸ் வந்து தீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாயிருக்கும். இல்லைன்னா இது கூட வச்சுக்கலாம். இதை வச்சு நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது பார்க்கும்போது நீங்கள் வந்து அனிமே பார்ப்பீங்கன்னா அதில் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது வந்து அதில் நிறைய இந்த வால்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஓரத்தில் வந்து நெட்டு அடிக்கிட்டே வந்துடுங்க. ஆமாம், ஒருத்தனும் வெளியே தப்பிச்சு ஓடிடக்கூடாது சண்டை போடும் போது. ஆமாம், ஓடவும் முடியாது ஓடியவும் கூடாது. ஏறி வந்து ஆடணும். சும்மா உள்ளே உட்காந்துட்டு கேம்ப் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது. 100 பேர் ஒவ்வொரு மூலையில் கேம்ப் அடித்தா என்ன ஆகுறது? அதுக்கு தான் இந்த மாதிரி வாவ் மேப்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணுறோம். இது மாதிரி வாவ் மேப்ஸ்லாம் கிரியேட் பண்ணி நீங்கள் கற்றுக்கோங்க.
ஸோ இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு இந்த சைடு 1 2 3 4 ஸோ 4 பேருக்குரிய டெம்ப்ளேட்டை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சின்ன சின்ன வால்ஸ், ஏன்னா டேரெக்டாக இப்படி இருந்துச்சு அப்படின்னா அடிச்சிருவாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த வால் 10 அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணி இங்கே வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து இங்கே ஒன்று, அடுத்து இங்கே ஒன்று. ஸோ நல்லா பார்த்துங்க, இப்படி இப்படி இருக்கணும். இதுக்கும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கும் நமக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து வுட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இது இருக்குது. இது ரொம்ப செட்டில்டாக இருக்குது. என்னடா ஒன்று கூட சிக்க மாட்டேங்குதா? இது ஓகேங்க. இதை காப்பி பண்ணி இதை யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நீங்கள் வந்து இதில் வந்து எப்படி வந்து எடுக்கிறது, எப்படி வைக்கிறது, காப்பி பண்ணுறது, இந்த இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ இந்த இதில் வந்து அப் ஏரோ இருக்கா, இது எடுத்திங்கன்னா மேலே எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதுவே நீங்கள் டிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல செட் ஆயிரும். இன்ட்டு கொடுத்தீங்கன்னா காப்பி பண்ண போயிடும். ஸோ இதே டூல்ஸ் ஐக்கான்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டி, செகண்ட் இருக்கிறது வந்து குரூப்பு, இது காப்பி, இது வந்து அதை டெலீட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 4-5 தெரிஞ்சால் கூட போதுங்க. இதை வச்சு எக்கச்சக்கமான மேப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து விளாட்லாம். இதில் வந்து இன்னும் நிறைய எக்கச்சக்கமான பிளேஸ் கூட இதில் வந்து உங்கள் மேப்ஸை வந்து விளாடுவாங்க. ஸோ இதில் வந்து இங்கே ஒரு வால் ஈட் வச்சுக்கலாம். இதுக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ இப்போ வந்து நல்லா பார்த்துக்கோங்க, உள்ளே ஃபுல்லாமே நம்ம செட் பண்ணியாச்சு. அதாவது இங்கேருந்து ஒரு பிளேயர் வந்து ஓடி வருவார். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா, நம்ம எடிட் மோடில் இருக்கும். இப்போ வந்து ப்ளே மோட் மாற்றணும் அப்படின்னா ப்ளே டெஸ்ட் கொடுத்தோன்னா என்டையர் சிஸ்டம் ப்ளே டைமுக்கு போயிடும். அப்படி இல்லை ப்ரோ, எனக்கு வந்து எடிட்லேயே பார்க்கணும் அப்படின்னா மேலே இங்கே ஒரு கன் ஐக்கான் மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நார்மல் வந்திருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் எப்படி வச்சுருக்கோம், இல்லை கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பிளானே வந்து எப்படின்னா, இங்கே வந்து ரீஸ்பான் ஆவாங்க. ஸ்ட்ரைட்டாக வந்தோடனே இங்கே ஒரு இதை கவர் எடுத்துகிட்டு அடிக்கலாம். அடுத்து இதை கவர் எடுத்துக்கலாம். இப்படியே போனீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து எங்களுடைய டீம்மேட்ஸ் ஆர் எனிமீஸ் யார் வேணாலும் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதை காப்பி பண்ணி நீங்கள் வந்து வெளியவும் வச்சுக்கோங்க. ஏன் வந்து வெளியே வைக்க சொல்கிறேன் அப்படின்னா, வாவை பொறுத்த வரைக்கும் வாவ் பாலிசிஸ் வந்து நிறைய இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். வாவ் பாலிசிஸை வந்து நீங்கள் வந்து தவிர்த்துட்டு கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரிப்போர்ட் ஆகும். ரிப்போர்ட் ஆச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக உங்களை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எக்கச்சக்கான டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் ஐக்கான்ஸ் வந்து கிளிக் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் ஆகிறது வந்து ரொம்ப கம்மியான சான்ஸ் தான். சம்டைம்ஸ் ஆகும், பட் சான்ஸ் வந்து கம்மி இந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஏஐ வந்து ரிவ்யூ பண்ணுதா, இல்லை வந்து ஹியூமன்ஸ் வந்து இதை ரிவ்யூ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இன்கேஸ் ஒரு பாட்டு ஏதாவது ரிவ்யூ பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடும். ஸோ அதனால் அவங்க வந்து ஈஸியாக வந்து ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் வந்து பிளேஸ், அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய டீம் செட்டிங்ஸ் எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து டீம் மேனேஜ்மெண்ட் டிவைஸு ஒரு சிலது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பிளேயர் ரெஸ்பான்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா இந்த மெட்டீரியல் தான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த திருப்புளி சூட்டியில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்பானர் சுட்டியில் கிளிக் பண்ணோடனே இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்று இருக்கும், ஸ்பான் பாயிண்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளேயர்ஸ் வந்து இந்த இதுக்கு மேலே தான் ரீஸ்பான் ஆவாங்க. ஸோ இது வந்து ஸ்பான் ஆகுறதும் சரி, ரீஸ்பான் ஆகுறதும் சரி இந்த இடத்துல தான். ஸோ இதை வந்து ஒரு இதை யூஸ் பண்ணி நம்ம டீமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டீமுக்கு தனித்தனியாக வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா 1 3 4. ஸோ மொத்தம் 4 வச்சுக்கிட்டோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து இதில் வந்து எஃபெக்டிவ் டார்கெட், ஆக்டிவேஷன் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு 2 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நார்மல் டீட்டெயில்ஸ் தான், இது தெரிய தேவையில்லை. இது வந்து எனபிள் அண்ட் டிசபிள் டிவைஸ். இதுக்கு வந்து என்னென்ன தேவை, இதுக்கு வந்து எதெல்லாம் டிசபிள் பண்ணோம் அப்படின்றது இது இருக்கும். பட் இதை நம்ம வந்து மித்ததை வச்சு நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு வந்து செப்பரேட்டடாக நம்ம கொடுக்கணுன்றது தேவையில்லை. இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஸ்கெட்ச் பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து என்ன இருக்குது, ஒரு ஸ்பான் பாயிண்ட் ஒன்று இருக்குது. இதுக்கு நீங்கள் வந்து ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் டிவைஸ் வைக்கிறீங்க. இதை யூஸ் பண்ணி ஒரு டீமும் அலோகேட் ஆகும். ஸோ அந்த அலோகேட் ஆகிற டீமை நீங்கள் வந்து 4 பிளேயர்ஸ்க்கு வச்சுக்கலாம், இல்லைனா அந்த டீமில் இருக்கக்கூடிய பிளேயர் ஒன்றா கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேமில் 4 டீம்
பிளேயர் 1, பிளேயர் 2, பிளேயர் 3, பிளேயர் 4 தனித்தனி டீமாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நீங்களாம் சேர்ந்து ஒரே டீம், அதாவது 4 vs 4ம் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இப்போ கேம்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஸ்பான் பாயிண்ட் 1 இதை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்டிவ் டார்கெட்டை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சிங்கிள் டீமுக்கு மாற்றிக்கோங்க. அப்போ இது வந்து டீம் 1 அப்படின்றது மாறிடும். மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் டீம், இது வந்து டீம் 2ன்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அண்ட் சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் டீம், இது வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து 4 டீம் 4 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா டீம் மேனேஜ்மெண்ட் டிவைஸ். அகெயின் வந்து மெட்டீரியல் பாக்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து டீம் மேனேஜ்மெண்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை வச்சு தான் வந்து ஒவ்வொரு பிளேயரும் ஃபார் டீம் 1 ஃபார் டீம் 2 அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதுக்கு நேராக அப்படி ஒன்று வச்சுருங்க. 1 2 3 4. ஸோ 4 வச்சுட்டு இதை கிளிக் பண்ணி இதை வந்து நம்ம டீம் 1 அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இது டீம் கலர்லாம் வந்து சேஞ்ச் பெருசாகாது, டீம் சைஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து 1. ஸோ இந்த டீமில் வந்து ஒரு பிளேயர் தான் நம்ம வைக்க போகிறோம். இதுவே நீங்கள் 2 கூட வச்சுக்கலாம். 2 வச்சிங்கன்னா 2 vs 2 vs 2 vs 2 அப்படின்ற வரும். இதுவே 2 இதை மட்டும் வச்சுட்டு 4 vs 4 நீங்கள் பண்ணலாம். ஸோ அண்ட் தென் வந்து தேர்ட் ஐக்கான் பிளேயர் சேஞ்ச் டு திஸ் டீம் அப்படின்றத கிளிக் பண்ணி அந்த ஸ்பான் பாயிண்ட் 1 நீங்கள் மாற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் டீம் டிஃபீட் அன் எனிமி இதை கிளிக் பண்ணி ஸ்பான் பாயிண்ட் டிவைஸ் 1 நீங்கள் மாற்றிக்கணும். இதே மாதிரி அடுத்தடுத்ததுக்கு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணி டீம் 1 டீம் 2 சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை மாற்றிட்டு அண்ட் தென் டிஃபெண்ட் அன் எனிமியில் ஸ்பான் பாயிண்ட் 2 லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இதை வந்து நம்ம டீம் 2ன்னு சேஞ்ச் பண்ணிடுவோம். இதே மாதிரி அடுத்ததுக்கு இது வந்து டீம் 3 பிளேயர் ஒரு ஆள் இருக்காங்க. அடுத்து இனிமையால் இதாகணும், இவங்க 30. ஓகே, ரொம்ப சிம்பிள் தாங்க. இது நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டீமாக நம்ம வந்து கொடுத்துட்டு அந்த டீமில் ஒரு ஆள் தான் இருக்கணுன்ற ஒரு இதுவும் கொடுத்துட்டு அண்ட் தென் எனிமிக்காகவும் அதுக்கப்புறம் இவங்க இந்த டீமுன்ற மாதிரியும் சொல்லிட்டோம். ஸோ ஓவரால் ஒவ்வொரு டீமில் இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இப்போ இந்த ஸ்பான் பாயிண்ட், இப்போ நான் இதை வந்து ப்ளே டெஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஸ்பான் பாயிண்ட் அப்படியே எனிமிக்கு தெரியும். ஸோ அப்போ இங்கே தான் இவங்க ரீஸ்பான் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்பாட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா ஸோ டிவைஸ் இன் கேம் அப்படின்னு இருக்கும். அதை நோன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இனிஷியலாக வந்து எங்கெங்கே இருந்து வராங்கன்றது வந்து மித்த பிளேஸ்க்கு வந்து தெரியாது. பட் இந்த சைட்லேருந்து வராங்கன்னு தெரியும். பர்ஃபெக்டாக வந்து எந்த இடத்துல இருந்து அவங்க ஸ்பான் ஆகி வராங்க அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். மேபி இதை வந்து நீங்கள் ஐடென்டிக்கலாக க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்மள மாதிரி தான் அங்கிட்டும் இது பண்ணுவாங்க. பட் ரேண்டமைஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சான்ஸ் கம்மி தான். ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோன்னா தூக்கிட்டு போகிறோம். இதை வந்து அப் ஐக்கான் யூஸ் பண்ணி லைட்டாக கொஞ்சம் பறந்ததுக்கப்புறம் இங்கே போய் வைங்க. அதுலேயே க்ரீன் கலரில் காமிக்கும். ஸோ அந்த இடத்துல போய் டிக்கு கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். அப்படி இங்கே வந்து ஒவ்வொரு ஸ்பான் பாயிண்ட் எடுக்கிறோம், அடுத்து கொண்டு போய் வைக்கிறோம். இப்படியே வந்து 4 இதையும் வந்து செட் பண்ணிடுங்க. இப்போ இவங்க இங்கே வந்து கொடுத்துட்டு இது அதே மாதிரி ஒருதையே காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் வச்சிடாதீங்க, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இதை தூக்கிட்டு போய் வைக்கிறோம். தென் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இங்கே வைக்கிறோம். இப்போ இதை இங்கே வச்சிடறோம், இங்கே வச்சிடறோம். அடுத்து இதை இங்கேருந்து எடுத்து ஆப்போசிட்டு இங்கே போய் வச்சிடறோம். இங்கே வச்சுட்டு தென் ஸோ இப்போ வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா மொத்தம் 4 பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆள் வந்து டீம் 1 டீம் 2 டீம் 3 டீம் 4 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நம்ம என்ன கொடுக்கணும், வெப்பன்ஸ் கொடுக்கணும்ல. அதுக்கு வந்து மெட்டீரியல் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஐட்டம் இஷ்யூரன்ஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்படி வைக்கிறதுனால இதை வச்சு தான் நம்ம வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து பொருள் கொடுக்க போகிறோம். பொருள் எடுத்துகிட்டு போங்கடா சண்டிகி அப்படின்ற மாதிரி இதெல்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி என்ன லெவல் ஆஃப் ஹெல்மெட் தேவை, அதே மாதிரி என்ன லெவல் ஆஃப் வெஸ்ட்டு தேவை, அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிட்டு என்ன லெவல் ஆஃப் பேக் தேவை, வெப்பன்ஸ் இதில் வந்து ஒரு செட் ஆஃப் வெப்பன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நிறையாவே பிஜிஎம்ஐயில் விளையாடக்கூடிய எல்லா வெப்பன்ஸும் ஆல்மோஸ்ட் இருக்கும். எக்ஸ்ட்ரா யூனிக் பவர்ஸ்லாம் வந்து அதுக்கு வேறு ப்ரீசர்ச் மேனேஜ்மெண்ட் இருக்கும். இதில் வந்து கன்ஸை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு இப்போ வந்து நம்ம M416 நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அண்ட் கீழே வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா SK12. ஸோ SK12 S12K எங்கே இருக்குது, இதுதான் S12K. ஓகே, இதை ரெண்டையும் கொடுத்துட்டு
அண்ட் இந்த ப்ளஸ் ஐக்கான் இது வந்து நம்ம பேக் கீழே நம்ம வந்து எரங்கல் மேப்பில் கீழே போனால் நிறைய ஐட்டம்ஸ்லாம் எடுப்போம்ல கீழே கிடக்கும் அந்த இது எல்லாமே இருக்கும் புல்லட்ஸ் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். லிமிடெட் புட் சொல்லர்ஸும் வச்சுக்கலாம் இல்லை அன்லிமிட்டட் புல்லட்ஸும் வச்சுக்கலாம். அதை நான் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் இதுக்கு என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்றா இது வந்து அல்டிமேட் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு இது வந்து ஃபாஸ்ட்டு நம்ம ஃபாஸ்ட் ஒன்று வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்மால் ட்ரிங்க்கு ஒரு பிபி மாத்திரை அதுனா காய்ச்சல் மாத்திரை ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரெட் டாட் ஆமாம் ஸ்கோப் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தான் க்ளோஸ் ரேஞ்சாக இருந்தாலும் ஸ்கோப் எல்லாம் அடிக்கும் போது கொஞ்சம் இதாக இருக்கும். இதே ரெட் டாட்னா கூட ரொம்ப க்ளோஸ்க்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் ரெண்டுக்கும் வந்து 2 எக்ஸ்டெண்டட் பேக். ஏன் ப்ரோ ஒரே இதை வந்து 2 கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இது வந்து குவான்டிட்டியில் ஒன்றா வர மாதிரி தான் இருக்குது. மேபி இதே நீங்கள் வந்து ஃபஸ்ட் எய்டு இல்லை மால்ட்டோன்னா அது வந்து நிறையா வரும் 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். பட் இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ இதெல்லாம் வந்து கரெக்டாக வருது. சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க இஷ்யூ ஐட்டம். ஸோ இந்த ஐட்டம்லாம் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இஷ்யூ பண்ண போகிறோம். எதுனா ஸ்பான் பாயிண்ட் 1 2 3 4. ஸோ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஸோ டிரெக்ட் நியூ ஈவெண்ட்டை கிளிக் பண்ணி அகெயின் ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா டிரெக்ட் நியூ ஈவெண்ட்டை கிளிக் பண்ணி அந்த ஸ்பான் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்து வந்துடும். ஆட் கொடுத்தா வந்துடும். அடுத்த மறுபடியும் இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துடும். ஸோ இப்படியே வந்து மொத்தம் 4 நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா 4 பேர் இருப்பாங்க சண்டை போடுவாங்க அவங்களுக்கு லூட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ இது வரைக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஸ்டெப் 1 ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் செட்டப். ஸோ என்விரான்மெண்ட் செட்டப் அப்படின்றது வந்து முடிச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பான் பாயிண்ட்ஸ். ஸோ பிளேயர்ஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. அண்ட் ஃபோர்த் வந்து என்ன அப்படின்னா கேம் செட்டிங்ஸ். ஸோ மேலேருந்து என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கா ஒரு 3 ரேடியோவில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதான் இந்த 3 ஆப்ஷன்ஸ் தான் வந்து என்டையர் கேமை வந்து மேனேஜ் பண்ண போது தான் வந்து கேம் மேனேஜ்மெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம் நம்ம வந்து மொத்தம் 4 டீம் வச்சுருக்கோம். ஸோ மினிமம் எத்தனை டீம் அப்படின்னா நம்ம வந்து மினிமம் ஒரு 2லேருந்து 3 பேர் கூட விளாட்லாம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா 4 பேர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ மேக்ஸிமம் 4 பேர் மினிமம் 2 பேர் விளாண்டா போதும். மேக்ஸிமம் டீம் சைஸை கிளிக் பண்ணி லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டைனமிக் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து ஏன்னா நம்ம டீம் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுறதுனால டைனமிக் மினிமம் வந்து 1. ஸோ இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரவுண்ட்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குமா. ஸோ டோட்டல் ரவுண்ட்ஸு 1 தான். ஸோ சிங்கிள் ரவுண்டோடைய டியூரேஷன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். பக்கத்தில் இருக்க ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா அது வரும். ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். மினிட்ஸில் தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. இது வந்து ரவுண்ட் ஸ்டார்ட்டோடைய கவுண்ட் டவுன். ஸோ 1 2 3 4 சொல்லிட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். கீப் எக்யூப்மெண்ட்ஸ்னால் இது ஒவ்வொரு ரவுண்ட்ஸ்க்கும் வந்து மாறும். ஏன்னா நம்ம சிங்கிள் ரவுண்ட் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு தேவையில்லை. மல்டிபிள் ரவுண்ட்ஸ்க்கு தேவைப்படும். மேட்ச் மேக்கிங் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஸோ லோட் அவுட் ஆகும். இப்போ நீங்கள் லாபியில் இருக்கீங்க 2 பேர் தான் இருக்கீங்க இன்னும் 2 பேர் வேணும் அப்படின்னும் போது அது வந்து எந்த இதில் இருக்கணும் அதே மாதிரி வந்தாங்கன்னா எவ்வளோ நேரத்தில் ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் வந்து 30 இருக்கும். இல்லை மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது 30 120 இருக்குது. ஸோ அது வந்து மினிமம்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 10ன்னு வந்துடும். அதே மாதிரி ஆல் வாய்ஸ் சேட் இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல் டெக்ஸ்ட் சேட்டையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு 4 பேர் இருக்கீங்க. நீங்கள் வந்து டீமாக போயிட்டு உள்ளே ப்ளே பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டே விளாட்லாம். இதே நீங்கள் வந்து ஆல் வாய்ஸ் சேட்டை வந்து கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எல்லோரும் அமைதியாக விளாட்ற மாதிரி இருக்கும். யார் என்ன ஏதுன்னு பேசுகிறாங்கன்னு தெரியாது. ஸோ அதே மாதிரி இதில் வந்து தேர்ட் ஆப்ஷனான இதை வந்து டிசோல்வ் பண்ணிட்டு இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. மீட்டிங் எலிமினேஷன் டார்கெட். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 25 வைக்கலாம். ஸோ 25 கில்ஸ் யார் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்களோ அவங்க வந்து வின் அப்படின்ற ஒரு கண்டிஷன் தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து டீம் ஸ்கோரு, இது ரவுண்ட் ஸ்டேட்டஸு, இது டிஃபைன் டீம் இன்ஃபர்மேஷன், இது மேட்ச் ரேங்கிங் பாயிண்ட்ஸு, இது எலிமினேஷன். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வேறு விதமாக இருக்கும். நம்ம ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொரு மேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இது யூஸ் பண்ண போகிறோம். இதை நான் பிக் பண்ணி கூட காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை சூஸ் பண்ணி இதில் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டீமும் வந்து எவ்வளோ வந்து கில் கவுண்ட் எடுக்கிறான் இது வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் எத்தனாவது ரவுண்டு கீழே டைமர் இருக்கும். இதெல்லாம் பாருங்களேன். இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து 2 டீமுக்கு இடையில ஃபைட் எடுக்கும்போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் பெருசாகிறேன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா எந்தெந்த டீம்ஸ் அலைவாக இருக்காங்க அவங்க எவ்வளோ ஸ்கோர்ஸு அப்ஜெக்டிவ்ஸ் வந்து எவ்வளோ கீழே எத்தனாவது ரவுண்டு எவ்வளோ டைமிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம 2 more டீம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் தென் இது வந்து ரவுண்ட் அவுட்கம் கண்டிஷன்ஸ். ஸோ வந்து நம்பர் ஆஃப் எலிமினேஷன்ஸ் வந்து எவ்வளோ அடிச்சிருக்கீங்க, எவ்வளோ டைம் நீங்கள் எலிமினேட் ஆகிருக்கீங்க, உங்களுடைய அசிஸ்ட்டு எத்தனை பேர் உங்கள் கீழே ஆட்டையை போட்டிருக்காங்க கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து டேமேஜ் டீல்ட்டு, அடுத்து டேமேஜ் டேக்கன்ஸ் இது எவ்வளோ. அண்ட் இது வந்து என்டையர் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இது ரொம்ப முக்கியம். இதில் வந்து மோஸ்ட் ரவுண்டு ஒன்ஸ். ஸோ இப்போ வந்து 2 3 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போ 3 ரவுண்டில்
அவுட் ஆஃப் 3 2 அவுட் ஆஃப் 3 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ 2 ஜெயிச்சா 3ல 2 ஜெயிச்சா வின்னுன்ற மாதிரி. ஸோ நம்ம வந்து மோஸ்ட் பாயிண்ட், ஏன்னா நம்ம வந்து சிங்கிள் ரவுண்ட் யூஸ் பண்ணுறதுனால மோஸ்ட் பாயிண்ட்ஸ் ஏர்ன்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம். மோஸ்ட் ரவுண்டு ஏர்ன்டு இருக்குது. அதனுடைய கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. டிட்டர்மைன் ஹூ வின்ஸ் மோஸ்ட் ரவுண்ட் ஒன், த டீம் தட் வின்ஸ் மோஸ்ட் ரவுண்ட் இஸ் டிக்ளேர்ட் த வின். ஸோ மோஸ்ட் பாயிண்ட் த டீம் வித் த ஹையஸ்ட் ஸ்கோர் அட் தி எண்ட் இஸ் டிக்ளேர்ட் தி வின்னர். ஸோ யார் அதிகமாக பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க வின். ஸோ நம்ம சிங்கிள் ரவுண்டுன்றதுனால ப்ராப்ளம் இல்லை. மல்டிபிள் ரவுண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஃபைனல் விக்டரி கண்டிஷன். ஸோ இதுக்கு வந்து இது வச்சுக்கலாம். இதை நான் பெருசாகிக்கிறேன். விக்டரி வின்னருங்க சிக்கன் டின்னர். நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அது இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து சேவ் கொடுத்துட்டு வியூ பாயிண்ட்ஸ். ஸோ உங்களோட வியூ பாயிண்ட்ஸ் எதுக்கு நம்ம வந்து செட் பை பிளேயும் கொடுப்போம். ஏன்னா என்டையர் மேப்பும் டிடிபியில் விளாட்றோமா எஃபிபியில் விளாட்றோமான்னு இருக்கும். நம்ம வந்து செட் பை பிளேயர் இதுலேயே வந்து வியூஸ் நிறையா இருக்கும். நம்ம டிஃபால்ட்டே வச்சுக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி ஃபோனில் விளாட்ற இல்லை டேப்ல விளாட்ற வியூலேயே இருக்கட்டும். ஃபேர் வியூ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மேப்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். வெரி ஃபேர் வியூனா நீங்கள் பார்க்கோவர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கலாம். ஃபேர் வியூ வந்து காருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ளோஸ் வியூ வந்து காம்பேக்ட் ரேஞ்சு இல்லை வந்து க்ளோஸ் ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் க்ளோஸ் வியூ வச்சுக்கலாம். இல்லைனா நார்மலாக டிஃபால்ட்னு வச்சுக்கோங்க. அடுத்து கேரக்டர். ஸோ இது வந்து கேரக்டர். ஸோ அந்த வந்து நம்ம ஒவ்வொரு பிளேயர்ஸ் இருக்கணும். அந்த ஒவ்வொரு பிளேயருக்குரிய கேரக்டர் செட்டிங்ஸ் இங்கே தான் வந்து நடக்கும். மேக்ஸிமம் ஹெல்த்து 100, இனிஷியலாக எவ்வளோ இருக்கணும் கொடுத்துக்கலாம். இதில் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோ ஹீல் ஆஃப்டர் பேட்டில் அப்படின்னு இருக்கும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ஃபைட் நீங்கள் ஒரு இடத்துல போய் ஃபைட் எடுத்துகிட்டு தென் பேக்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கும் போது அப்போ வந்து உங்களுக்கு ஹீல் ஆகும். ஃபால் டேமேஜ் நோவை கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம வந்து தரையில் இருக்கும். ஃபால் டேமேஜ்லாம் ஆச்சுன்னா உங்களுக்கு தான் டக்குனு பிளேயர் முடிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் ரீஸ்பான் செட்டிங்ஸ். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மொதல் வந்து இன்விசிபிலிட்டி ஆஃப்டர் ரீஸ்பான். ஸோ மோஸ்ட்லியே வந்து அதை மினிமம்னே வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற மேக்ஸிமம் வந்து ஒரு தாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் வேணால் ஒரு 2 கூட வச்சுக்கலாம். ஆமாம், ஏன்னா இந்த ரீஸ்பானுக்கு அப்போ வந்து ஸ்பாட்லேயே வந்து நின்றுட்டாங்க அவசரம். ரீஸ்பான் லிமிட் வந்து மேக்ஸிமம் வச்சுக்கோங்க 1000. ஆமாம், இதே வெயிட்டிங் டைம் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாகவே வச்சுக்கோங்க 3. நாக் டவுன் பிஃபோர் எலிமினேஷன். இது வந்து டீமாக விளாடும் போது, ஏன்னா டீமாக விளாடும் போது நீங்கள் வந்து டக்குன்னு அடிபட்டுருவீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து ரிவ்யூ பண்ணிட்டு நீங்கள் விளாட்லாம். பட் இது வந்து சிங்கிள் பிளேயர் தானே. ஸோ அதனால் நோனே கொடுத்துருங்க. அண்ட் கீழே வந்து ஸ்லைடிங் வேணும்னா ஸ்லைடிங் வந்து என்ன கொடுத்துக்கோங்க. அண்ட் சப்ளை மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் ஆகவே கொடுத்துரு. ஏன்னா நம்ம வந்து பேக்லேயே எந்த ஒரு புல்லட்ஸும் ஆட் பண்ணல. மெடிக்கோட்டும் அதே மாதிரி அன்லிமிட்டடாகவே கொடுத்துக்கோங்க. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் செத்ததுக்கப்புறம் அந்த லூட் பாக்ஸ் வந்து ட்ராப் ஆகணுமா இல்லை எல்லாமே டெலிட் ஆகணுமா. நம்ம வந்து மோஸ்ட்லி டெலிட் கொடுத்துருவோம். ஏன்னா கீழே ட்ராப் ஆச்சு அப்படின்னா அதுக்குள்ள கூட படுத்திட்டு அடிப்பாங்க. ஸோ சேவ் கொடுத்துக்கோங்க. டேமேஜ் டேக்கன் எல்லாமே நார்மலாக இருக்கும். நீங்கள் ஹெட் ஒன்லின்றப்போ நம்ம அதை பார்த்துக்கலாம். ஸோ டேமேஜஸ் வந்து எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். இன்ஃபர்மேஷன் டீட்டெயில் செட்டிங்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது டீமுக்குரிய செட்டிங்ஸ் தான். மோஸ்ட்லி டீம்மேட்ஸ் ஓவர் ஹெட் இன்ஃபோன் இருக்கும். இதில் நீங்கள் எனபிள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஆப்போனண்ட் அடிக்கும் போது புல்லட் பட்டுச்சுடா அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் இதில் கண்டுபிடிச்சலாம். ஸோ எவ்வளோ என்ன புல்லட் பட்டுச்சா அது எவ்வளோ டேமேஜ் ஆகுது அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம். பட்டோனே 100 டேமேஜ் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு ஏறி போய் அடிக்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம யூடியூப் மாதிரி தான். ஸோ வந்து என்னென்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிரியேஷனோடைய நேம். ஸோ நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து M416 M416 அண்ட் S12K இது 2 யூஸ் பண்ணுறோம். வார் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன அப்படின்னா டோட்டலாக வந்து 25 கில்ஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். 25 கில்ஸ். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு 1 vs 1 வேம். ஈவன் நம்ம இதுலேயே கூட கொடுத்துக்கலாம். வார்ன்னு இருக்கா, இதுலேயே போயிட்டு 1 vs 1 இப்படி கொடுத்துக்கலாம். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் மேப்பு அண்ட் ஃபாலோ ஃபார் மோர் அப்டேட்ஸ். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோவும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து வாவ் வந்து தமிழில் வந்து பண்ணுறோம். ஆமாம், ஏன்னா நீங்கள் யூடியூப் போயிட்டீங்க அப்படின்னா வாவ் மேப் ஹிந்தியில் இருக்கும், பாகிஸ்தானியில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும், அரபிக்கில் இருக்கும், நிறைய லாங்குவேஜஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன ப்ரோ புரியவே மாட்டேங்குது, சப்டைட்டில் ஆன் பண்ணாலும் ஹிந்தியில் வருது ப்ரோ அப்படின்வாங்க. ஸோ அதை வந்து பார்த்தேனருக்கு நீங்கள் ஏன்ட்ட எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி தருவேன். இல்லை அப்படின்னா நான் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். டேக் அப்படின்னும் போது உங்களால் 3 டேக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ நான் வந்து அரேனா கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ கிரியேட் பண்ண 1 vs 1. ஸோ இப்போ வந்து ஏஆர் அசால்ட் ரைஃபிளில் M416. ஸோ SK2 ஆட் பண்ணலாம். பட் நமக்கு வந்து 3 டேக் தான். அதுக்கு மேலே வருமானு தெரியல. ஏன்னா 3 out of 3 முடிஞ்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் கிரியேஷன். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய டீம்மேட் யாராவது ஒருத்தவங்க வாவ் கிரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா அவங்களே உள்ளே கூப்பிட்டு
நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளே டெஸ்ட் கொடுத்து நீங்கள் 2 பேரும் விளாண்டு பார்க்கலாம். அப்படி ப்ளே டெஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் விளாண்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்போஷர் வந்து அதிகமாகும். உங்களோட ஓகே இது வந்து ஒரு ஒரு ப்ளே பண்ணி இது வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் இட்ஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போஷர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. ரேங்கிங் வந்து இப்போதைக்கு தேவையில்லை. ஏன்னா ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து 2 டீம் விளாட்றோம், இல்லை வந்து ஒரு பார்க்கர் விளாட்றோம், யார் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட்னா இது வந்து எலிமினேஷன் டெத் தானே. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. நீங்கள் போகிறீங்க, எலிமினேட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ அது அவ்வளோதான், நீ ஜெயிக்க போகிறீங்க. ஜஸ்ட் சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து தம்ப்நெயில் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இப்போ இதில் வந்து தம்ப்நெயில் வந்து கிரியேட் பண்ணுறது, நம்மளால மேனுவலாக அப்லோட் பண்ண முடியாதா அப்படின்னா முடியாது தான். ஏன்னா நம்மள வந்து நீங்கள் வந்து இனிஷியலாக வந்து ஒரு வாவ் கிரியேட்டர் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுடைய மேக்ஸிமம் லெவல் ரீச்சே வந்து சீனியர் கிரியேட்டர் 1 வரைக்கும் தான் உங்களால் போகவே முடியும். அதுக்கு மேலே வந்து மோஸ்ட்லி வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா பிஜிஎம்ஐல பட் பப்ஜியில் வந்து நிறையா இருக்குது. அதுக்கு மேலே வந்து மாஸ்டர்ஸ் வந்து இருக்குது, இல்லை அடுத்தடுத்த நெக்ஸ்ட்டில் அட்வான்ஸ்டு இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. பட் நம்ம பிஜிஎம்ஐயை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து மேக்ஸிமமாக உங்களால் ரீச் பண்ணுறது வந்து சீனியர் கிரியேட்டர் தான். ஸோ அதனால் இதில் வந்து மேனுவலாக அப்ளை பண்ண முடியாது. நம்ம வந்து எப்படி வந்து இன்கேமில் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஒரு வாலை வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பேனர் திருப்பில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் இங்கே கஸ்டமைஸ்ன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் கலர் சூஸ் பண்ணி இதில் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா க்ரீன் கலர் வந்து சூஸ் பண்ணுறேன். க்ரீனை சூஸ் பண்ணி சேவ்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி நீங்கள் 4 இது வந்து வச்சுக்கணும். பக்கத்தில், மேலே, அதுக்கு பக்கத்தில் இப்படி வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் லிட்டில் பாக்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா டெக்ஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம். இதாக இருக்குது பில்ட்-இன் போர்ட் டிவைஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி அந்த வால் கிட்ட கொண்டு பண்ணிங்கன்னா அப்படின்னு எடுக்கிறோம். அவ்வளோதான். ஸோ எப்படி வச்சுருக்கேன்னு போட்டு பாருங்கள். சைட் வியூவில் எப்படி இருக்குது, எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் வால் கிட்டக்கு கொண்டு போய் வச்சுருங்க. ஆல்மோஸ்ட்டு வச்சுட்டு அந்த ப்ளஸ்ஸை எடிட் சிம்பிளை இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் கண்டென்ட் கேட்கும். நம்ம என்ன பண்ணுறோம், 1 vs 1 அடுத்து M416 அண்டு இப்படி போனாங்கண்ணா இப்படி போட்டுக்கலாமா, அண்டு அடுத்து S12K அப்படின்னு போட்டுருங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா அது அங்கே வந்துடும். இதுவே வந்து என்னென்னா ஃபாண்ட் சைஸ் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஹியூஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் கலர் வந்து க்ரீனுக்கு வந்து நீங்கள் ஒயிட் வச்சுக்கலாம். இதை நான் காமிக்கிறேன். இல்லைனா ரெட்டு வச்சா ரெட்டு காமிக்கும். நான் வந்து மோஸ்ட்லி ஒயிட் யூஸ் பண்ணேன். ஓகே, அலைன்மெண்ட் வந்து நம்ம சென்டரில் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும், சென்டரில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஷோ போர்டுன்னு இருக்கா. இப்போ நீங்கள் இப்படி சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் போர்டு மட்டும்தான் இருக்கும். இதுவே இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் வந்து டிரான்ஸ்பரன்சின்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா நச்சு இந்த இடத்துல வாலில் வந்துடும். இந்த மாதிரி. ஸோ இதனுடைய லெவல் வந்து எப்படி இருக்கும்னா அந்த கேரக்டர் வந்து பறக்குதுன்னு தெரியுமா, அதுக்கு ஈக்குவலாக வந்து இருக்கணும். இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த டைஸ் இது மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேக் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பக்கத்தில் போய்க்கோங்க, வியூ இருக்கிற மாதிரி. ஸோ சைடில் வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், மைனஸ். இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம், இது ஜூம் அவுட்டு, இது ஜூம் இன்னு. ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் போயிட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துருங்க. அவ்வளோதான். வச்சுன்னு ஒரு அமைப்பான ஒரு தம்ப்நெயில். சேவ் கொடுத்துக்கோங்க. என்ன நம்ம எடுத்துக்கலாம், ப்ளஸ் கொடுத்துட்டு ஓகே சேவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து 2 out of 5 இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக நீங்கள் எலைட்டு இல்லை அட்வான்ஸ்டாக இருந்தீங்கன்னா 3 தான் இருக்கும். நான் வந்து சீனியர் கிரியேட்டர் ஒன்றால் எனக்கு 5 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்துருங்க. இது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அகெயின் அந்த டைஸை கிளிக் பண்ணி டேக் ஃபோட்டோ கொடுத்து ஒரு ஜூம் போயிட்டு கரெக்டாக ஆங்கிள் செட் பண்ணி ஒரு கிசுக்குன்னு எடுத்திங்கன்னா வந்துடும். அதையும் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் ஆயிடுச்சு.
இதை சூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னென்னா டெலிட் ஸ்க்ரீன்ஷாட் செட்டிங் கவர். நான் இது வந்து செட்டிங் கவர் கொடுத்துட்றேன். இது நமக்கு தேவையில்ல. இது எப்படி நீட்டாக இருக்குது, நீட்டாக வச்சுட்டு இது. ஸோ இந்த 2 டெம்ப்ளேட்டை வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மறக்காமல் சிஸ்டம் இதை வந்து வாவ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மேலே வந்து சேவ் காமிக்குதா, அது சேவ் ஆகட்டும். A few moments later. ஓகே, இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சேவ் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேலே ப்ளே டெஸ்ட் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உள்ள பிளேயராக வந்துடுவோம். வந்துருச்சு பாருங்கள். இதுவே வந்து எல்லாமே இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கோங்க. இதுக்கு வந்ததுக்கப்புறம் எண்டு நீங்கள் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எண்ட் பண்ணிக்கலாம். வந்து வாவ் ரிப்போர்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ வாவ் ரிப்போர்ட் அப்படின்றது வந்து எப்படி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிப்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா எரர் அண்ட் வார்னிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. அது கீழே வந்து பார்த்தோன்னா பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. உங்களோட மேப் வந்து எவ்வளோ ரேம் யூசேஜ் வந்து இருக்குது. ஸோ அதனுடைய ரிஸ்க் வந்து லோவாக இருக்கா, மீடியமாக இருக்கா, ஹார்டுன்னு இருக்கும். ஸோ க்ரீன் கலரில் இருக்கிறது வரைக்கும் ஓகே. மீடியம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து பிங்க் ஆகும். ஹார்டுன்னு வந்துட்டால் நீங்கள் டெஃபினட்டாக அதில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் கம்மி பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா ஹார்டுன்னு அப்படின்னு வந்து போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு மேப்பில் உள்ளே போனோடனே பிங்காகி நிற்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருக்கும். சிபி யூசேஜும் வந்து லோ ரிஸ்கில் தான் இருக்குது. மோஸ்ட்லி வந்து லோ ரிஸ்க் மீடியம் ரிஸ்க்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். ஹார்டு வந்து போயிட வேணாம். இதுதான் என்னுடைய டீட்டெயிலான ரிப்போர்ட். வாங்க லாக் போகும். சேவ் கொடுத்துட்டு எக்ஸைட் ஆகிட்டு வெளியே வந்துடும். இதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண மேப்பை பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம கிரியேட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ கிரியேட் பண்ணும் போது ஒரு டிராஃப்டாக நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருக்கும். இப்போ சொல்லலை, இதில் இருக்குது. இதுதான் என்னுடைய ஐடி. நான் கிட்டத்தட்ட நிறைய மேப்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட எவ்வளோ 111 இவ்வளோ மேப்ஸ் நான் வந்து கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். என்னோடய மேப்ஸ்லாம் பாருங்கள், விளாடுங்க. நல்லா இருந்தால் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய மேப்ஸ் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து M416 அப்படின்றது வந்து நேம் கொடுத்துருக்கோம். ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் டேகு. ஸோ அது கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே இமேஜஸ் இருக்கும். இதில் வந்து கவர் இமேஜஸ் தான் ஒன்று வரும். ஸோ பக்கத்தில் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி உங்களோட கேலரி இதில் இப்போனா இன் கேமில் ஒரு ஆல்பம் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயே கீழே வந்து அலோ அதர் பிளேயர்ஸ் டு காப்பி யுவர் கிரியேஷன் அண்ட் ரீபோஸ்ட் தம்னு இருக்கும். இதை நீங்கள் அலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மேப்பை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா அதர் பிளேயர்ஸ் அதர் வாவ் கிரியேட்டர்ஸ் வந்து அதை காப்பி பண்ணி பப்ளிஷ் பண்ண முடியும். இப்போ நான் சீனியர் கிரியேட்டராக இருக்கிறனால என்னால் 5 மேப்ஸும் வந்து காப்பி பண்ணி பப்ளிஷ் பண்ண முடியும். ரீபோஸ்ட் நம்ம வந்து பப்ஜி இது யூடியூப்லாம் இருக்கும்ல. ஸோ யூடியூப்லேயே என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி ஒருத்தவங்க போட்ட வீடியோவை வந்து நம்ம எடுத்து ரீபோஸ்ட் பண்ணுவோம். அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ஸ்டோரி வைக்கிறது, அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து கீழே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்டிமேட் ரிவ்யூ டைம் 1 to 3 ஒர்க்கிங் டேஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து போஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து பப்ளிஷ் பண்ண போகிறீங்களான்னு கேட்பாங்க. நம்ம வந்து சேஞ்சஸ் இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லைனா டேட்டா பப்ளிஷ்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பப்ளிஷ் நவ் ஆர் டீம் அப்னு கேட்கும். ஸோ டீம் அப் அப்படின்னா உங்களுடைய அதர் வாவ் கிரியேட்டர் டீம்மேட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் டீம் அப் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். அப்படி ப்ளே பண்ணிங்கன்னா எக்ஸ்போஷர்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். இல்லை எனக்கு வந்து பரவாயில்ல, எனக்கு வந்து பப்ளிஷ் பண்ணிக்கோங்க, நான் வந்து கார்டு யூஸ் பண்ணி எக்ஸ்போஷர்ஸ் வந்து ஏற்றிக்கிறேன் அப்படின்னா பரவாயில்ல, பப்ளிஷ் நவ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய க்ளவுடில் அப்லோட் ஆகும். ஸோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி அண்டர் ரிவ்யூ அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரியேஷன் கோட் வந்து இப்போதைக்கு வந்து ஜென்ரேட் ஆகாமல் இருக்கும். ஸோ இது வந்து அன்பப்ளிஷ்லேருந்து பப்ளிஷ்க்கு வந்து போச்சு அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாவ் கோட் வந்து இந்த மேப்க்கு கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய டீம் சைஸு, டோட்டல் நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸு, டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். டேக்ஸு, நேமு அண்ட் நம்மளுடைய போட்டது இதெல்லாமே விட்ரா பண்ணிக்கலாம், இல்லை கண்டினியூ எடிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு அப்டேட்க்குரிய லாகும் இந்த இடத்துல வந்துகிட்டே இருக்கும். எப்பப்போ எந்தெந்த அப்டேட் பண்ணுறீங்க அதுக்குன்னு நேம் வந்து கொடுத்துருப்பீங்க, என்ன விஷயத்தை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. ஸோ அண்டர் ரிவ்யூவில் இருந்து இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா பப்ளிஷன் வந்து காமிக்கும். இப்போ பப்ளிஷில் நான் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறேன், பாருங்களேன். ஸோ இது வந்து பாருங்கள், இது வந்து என்னோட இதுக்கு முன்னாடி நான் ஒரு மேப் கிரியேட் பண்ணேன், அதுக்குரிய இதுதான். ஸோ இப்போ வந்து இதில் வந்து இதுக்குன்னு ஒரு கிரியேஷன் கோடு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்குன்னு வந்து இந்த அப்டேட் லாக் இருக்கா. ஸோ ஒரிஜினல் வெர்ஷன் வந்து எப்போ கிரியேட் ஆச்சு, கரண்ட் வெர்ஷன் இதுதான். ஸோ எந்த டேட்டு என்ன டைமில் கிரியேட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எடிட் திஸ் கிரியேஷன் நம்ம கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மேலே போயிட்டு
இதை வந்து அப்டேட்டும் கொடுக்கலாம். இல்லை சார் என்னோட மேப்பில் ஏதோ சம்திங் வெட்டுறாங்க அப்படின்னா இதை நீங்கள் அன்அவைலபிளும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதே உங்கள் மேப்பை இன்னொருத்தவங்க வந்து காப்பி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அலோ காப்பியும் கொடுக்கலாம். ஸோ அதர் கிரியேட்டர்ஸ் இதை வந்து காப்பி பண்ணி ரீபோஸ்ட்டும் வந்து பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இது வந்து மெயில் வந்து எப்படி வரும் நான் காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் நார்மலாக இது மெயிலை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா கிரியேஷனுடைய அப்ரூவல் ரிசல்ட் நோட்டீஸ் அப்படின்னு வரும். ஸோ இதில் வந்து உங்களுடைய கிரியேஷன் வந்து இன்னும் அண்டர் ரிவ்யூவில் தான் இருக்கும். பட் அன்பப்ளிஷ்லேருந்து பப்ளிஷ் கேட்டகரிக்குள்ளே இது வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வர்றதுனால உங்களுடைய வாவ் மேப் வந்து பப்ளிஷ் ஆகிருக்க போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயில் வரும். ஸோ இந்த 2 மெயில் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாவ் மேப் வந்து ரெடி டு ப்ளே, நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வாவ் கிரியேட்டராக இருக்கீங்க, உங்களுக்கு வாவ் மேப்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட் தேவை, அதுவும் தமிழில் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வாவ் ரிலேட்டடாக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன், இல்லைனா நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்த்துட்டு என்னென்னு நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.